أشهد أن محمدا رسول யாருக்கு குர்ஆன்ல நான் இதுக்கு முன்னே சொல்லிக்கிறேன், மீண்டும் ஞாபகப்படுத்துறேன். அல்லாஹ் யாரை கவலைகளை கொண்டு சோதித்திருப்பானோ அவர்கள் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னீ குன்து மினல் ஸாலிமீன் ஓதுகிறோம். இது சூரத்துல் அன்பியாவுடைய 87வது ஆயத், 21வது சூரா 21 chapter 21 87 ஆயத். அல்லாஹ் சொல்றான், இந்த இதுல யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப கவலையோடு இருந்தாங்க. ஆனா அந்த கவலைக்குள்ள நீண்ட வயிற்றுக்கு என்ன நடக்கும், அதுக்குள் இருந்து கொண்டு லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னீ குன்து மினல் ஸாலிமீன் ஓதினாங்க. ஃபஸ்தஜப்னா லஹு, நாங்க அவருடைய துஆவை ஏற்றுக்கொண்டோம். வனஜ்ஜைனாஹு மினல் கம், அவருடைய கவலையில் இருந்து நாங்க அவரை நினைச்சோம். இது அல்லாஹ் சூரா அன்பியாவுல 87வது சூரத்துல சொல்றாங்க. சுஜூதுல போயிட்டு லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னீ குன்து மினல் ஸாலிமீன் என்று துஆ கேட்கணும். இரண்டாவது, யாருக்காவது ஒரு நோய் இருக்குது, ஒரு மரணம் இருக்குது, ஒரு தீங்கு தொற்று இருக்குது, கஷ்டமாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குது, குழந்தைகளுடைய கல்யாணங்கள் டிலே ஆகுது, பிரச்சனைகள் இருக்குது, நோய்வாய்ப்பட்டிருக்கிறீங்க. அப்ப அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்ட துஆ அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அது சூரத்துல் அன்பியா 21வது சாப்டர் 83வது ஆயத்து. 83. அதுல அல்லாஹ் சொல்றான், ரப்பி இன்னீ மஸ்ஸனியல் துர்ரு வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். யா அல்லாஹ், எனக்கு ஒரு தீங்கு என்னை தொட்டிருக்குது யா அல்லாஹ், என்னை நீ இறக்க முடியவன் யா அல்லாஹ், கருணையுடையவன் துஆ கேட்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான், ஃபஸ்தஜப்னா லஹு, நாங்க அவருடைய துஆவுக்கு ஆமீன் சொன்னோம், அவருடைய தீங்கையும் அவரை விட்டு இல்லாமல் ஆக்கிட்டோம். அது சூரத்துல் அன்பியாவுடைய 83வது ஆயத். மறு அல்லாஹ் சொல்ற, யாருக்காவது பயம் இருக்குதா, வாழ்க்கையில பயம் இருக்குதா, என்ன நடக்கும் என்ன ஆகுமோ தெரியான்னு சொல்லி அவங்களுக்கு அல்லாஹ் சொல்றான். சூரா ஆல இம்ரானுடைய சூரா ஆல இம்ரான் சாப்டர் நம்பர் 3 173வது ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வகீல். ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வகீல் அதிகமாக ஓதுங்கோ. فانقلبوا بنعمة من الله وفضل لم يمسسهم سوء. அல்லாஹ் சொல்றான், இதை யார் அதிகமாக ஓதுவார்களோ, இதை யார் நம்பிக்கையோடு ஓதுவார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுடைய பயத்துக்கு பாரமாக நிஅமத்துகள் அல்லாஹ் கொடுப்பார். அந்த நிஅமத்துகளோடு நாங்கள் 4வது சொல்றேன், சூரத்துல் காஃபிர், அதுக்கு இன்னொரு பேருக்கு சூரத்துல் முஃமின் என்று சொல்லி 40வது ஆயத் சூரா சட்ட போட்டி. அதுல அல்லாஹ் சொல்றான், மனிதர்களுடைய சூழ்ச்சியை விட்டும் யாருக்கு பயம் இருக்குதோ இவன் என்ன செஞ்சிடுவானோ தெரியாப்பா, என்ன செஞ்சிடுவானோ தெரியாது. மக்களுடைய சூழ்ச்சி, மக்கள் மோசடி செய்யறாங்க, மக்களுடைய சூழ்ச்சி. என்னட்ட வேலை செய்தவன் எனக்கு என்ன செஞ்சிடுவானோ தெரியாது, என் ரூட்ல டிரைவர் என்ன செய்வானோ தெரியாது. மக்களுடைய சூழ்ச்சி. இந்த இருக்கிற தலைமைத்துவம் என்ன செய்யுமோ தெரியாது. யாருக்கு அந்த பயம் இருக்குதோ அவங்களுக்கு அல்லாஹ் சொல்றான், சூரத்துல் காஃபிர் 40வது சூரா 44வது ஆயத்து 44 ஆயத்து நம்பர் 44. அதுல சொல்றான், அல்லாஹ்ட துஆ கேளுங்க, வ உஃபிது அம்ரி இலல்லாஹ், என்னுடைய அனைத்து கர்மங்களையும் அல்லாஹ்வின் பக்கம் பறைசாற்றி விட்டேன். I trust, நான் அவனிடத்தில் ஒப்படைத்து விட்டேன். இன்னல்லாஹ பஸீரும் பில் இபாத், அடியார்களுக்கு என்ன நடக்குது என்பதை அல்லாஹ் நோட்டமிட்டுக் கொண்டே இருக்கிறான், பார்த்து கொண்டே இருக்கிறான். இத ஓதினா அல்லாஹ் சொல்றான், ஃபவகாஹுல்லாஹு ஸய்யிஆத்தி மா மக்கரு, அவங்க செய்யக்கூடிய சூழ்ச்சிகளை விட்டு அல்லாஹ் அவங்களை பாதுகாப்பான். இது சூரத்துல் காஃபிர் 40வது சூரா சாப்டர் நம்பர் 40 ஆயத்து நம்பர் 40 போல அல்லாஹ் சொல்றான், நான் நினைக்கிறேன் இது அதிகமாக ஷேர் பண்ணுங்க. இந்த 4 ஆயத்தையும் எடுத்து 4 ஆயத்துக்குள்ள கருத்தையும் அழகா யாருக்கு சரி என்ன இருக்க வேண்டாம். குர்ஆன்ல வந்திருக்கக்கூடிய 4 துஆக்கள், பயம், கவலை, பயம், மக்களுடைய சூழ்ச்சி, மற்ற என்ன சூழ்ச்சி, மற்றது வந்துட்டு ஒரு நோய், அவதி. அப்படிப்பட்ட நிலைமைகள்ல என்ன செய்யணும் என்ற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக அழகா சொல்லிருக்கிறான். குர்ஆனுடைய தீர்வுகள்
இந்த சந்தர்ப்பங்கள்ல குனூத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறத விடவும் சுஜூதுல வைத்து தனிப்பட்ட முறையில ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வகீல், ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வகீல், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னீ குன்து மினல் ஸாலிமீன். அல்லாஹ்விடத்துல இப்படிப்பட்ட துஆக்கள்ல ஈடுபடுங்க. இந்த துஆக்களை கொண்டு அல்லாஹ் பெரிய கைர்களை கிடைக்குவான். شكرا يا ربي شكرا هديت قلبي شكرا نورت دربي شكرا شكرا يا رب